அக்டோபர் 13 3வது ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குது. அதாவது இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகரும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கனி அக்கா வந்து நான் வந்து சாதாரணமாக நினச்சேன். துஷார் என்ன பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு துஷாரை பற்றி சொன்னது சொல்லிடலாம். துஷார் என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி வந்து உள்ளுக்குள்ளே என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுக்காம அவனோட மைண்ட் செட்டுக்கு யார் சரின்னு படுதோ அவங்களுக்கு தான் வந்து வேலையை கொடுத்துட்ருக்கான். அப்படி தான் அவன் செலக்ட் பண்ணுவான். வெசல் வாஷிங் போடுறது, கிச்சன் ஒர்க்கு அது இதுன்னு போடுறதுக்கு அப்படி தான் செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க. ஸோ ஒரு தலைபட்சமாக தான் துஷார் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி கனி வந்து ஆல்ரெடி ஒரு கால்குலேஷன் தான் உள்ளே வந்திருக்காங்க. பிக் பாஸ்க்குள்ளே வர என்ன பண்ணுவாங்க, தன்னோட சர்வேவலுக்கு என்ன வேணுமோ அதனை கால்குலேட் பண்ணிட்டு வருவாங்க. சும்மா வருவாங்க. இவங்க 2 பேரும் என்னமோ வந்து திவாகர் கூட சொல்லலாம், எனக்கு பெரிய கால்குலேட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா தெரியாது அந்த ஆளுக்கு. ஸோ அவர் வேணால் அதை சொல்லலாம். பட் ஆனால் பார்வதி வந்து எந்த கால்குலேஷனும் பண்ணாமல் நேராக உள்ளுக்குள்ளே வந்தோடனே அப்படியே பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் வந்த மாதிரியும், உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பார்க்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் பேசிகிட்டு இருக்கிறத நம்மளால் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயமே தெரியலை. ஸோ மொத்தத்தில் இவங்க வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இருக்குது திவாகருக்கு. என்னென்னா, இதே மைண்ட் செட்டில் வந்து பார்வதி இயங்கிட்டு இருந்தால் அது திவாகருக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயமாயிரும் சர்வைவலுக்கு. பார்வதி மேலே எல்லாருமே வன்மத்தை கொட்ட இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, முதல்ல திவாகரை போட்டு தான் எல்லோரும் அடிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து கொஞ்சம் அந்த இன்னோசன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே போய் அதுலேருந்து இருந்தாலும் தப்பிச்சுட்டு வந்துட்டாப்புல. ஆனால் பார்வதிக்கு இன்னோசன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உள்ளுக்குள்ளே அவங்க யாருமே யூஸ் பண்ணவே முடியாது. கன்னிங்னஸ்ஸு, அதே மாதிரி இவங்க வந்து பொய்யா நடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பல வார்த்தைகள் வந்து பார்வதிக்கு அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்க. ஸோ அதனால் பார்வதி வந்து நடிக்கவே முடியாது, அதுக்குண்டான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக தெரியும். ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸில் கனி பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் லைட்டாக திரும்புது. அந்த இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோவில் வந்து கேள்வி கேட்டாங்கல்ல, அதனால் கண்டிப்பாக அது வந்து அந்த பக்கம் திரும்புது. வேறு ஆப்ஷன் கிடையாது. கனிக்கும் பார்வதிக்கும் இடைப்பட்ட ஒரு வார் வரும், கோல்டு வார் அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு வார் வரும். அது அப்படியே எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கனி அவர்கள் அவங்களோட கேம் பிளேயை நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் கிடைக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால ஒரு மரியாதை இருக்குது. திவாகர் அது போக விட்டுறலாம். துஷார் வந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுறானா இல்லையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. எல்லாருமே ஒரு தலைபட்சமாக தான் செயல்படுறாங்க. இவங்க யாருக்குமே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இவங்க எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு வந்து அவங்க இருந்த ஃபீல்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ தீபக் அவர்கள் வந்து 20 வருஷம் 25 வருஷமாக அந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தார். போன வாட்டி வந்து தீபக் சார். அப்போ என்னென்னா, தீபக்குக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வாழ்க்கையில் மீட் பண்ணதுனால, அதாவது அந்த ஃபீல்டுக்குள்ளே பெரிய பீக்கில் இருந்துட்டு அப்புறம் சினிமாக்குள்ளே ஹீரோவாயிட்டு அதுலேயும் பெரிய வழக்கு சோபிக்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்குள்ளே வந்தார். ஆனால் அந்த அட்மாஸ்பியரை உள்ளுக்குள்ளே இந்த ஒவ்வொருத்தங்களும் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர், அதே மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில் இதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் இருந்ததுனால இந்த கேப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னாங்க. கேப்டன்லேயே பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபக் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேப்டன்ஷிப்லாம் யாரும் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியும் கிடையாது. இவங்க கிட்டேருந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கை கொடுத்ததும் சரி, இவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்ததும் சரி, அதை வச்சுக்கிட்டு இவங்க என்னென்ன உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நடக்க தான் போகுது. ஸோ அது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகரும். சோத்து பிரச்சனையை தாண்டி இப்போது தலைமைத்துவ பண்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் வந்து இவங்களுக்குள்ளே உருவாகிருக்குது. அது ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு பாசிட்டிவான இடத்த நோக்கி நகர்தா அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ட்விட்டரில் வந்து போட்டு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க, என்னடா இது ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது, என்னென்ன பண்ணாலுமே இவங்க பாட்டு உருட்டிக்கிட்டு கிடக்காங்க, ஆனால் பட் ஒன்றுமே பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டே இருக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 8ஆவது நாள் தானே நடக்குது, 8ஆவது நாளுக்குள்ளே என்ன நடக்க போகுது, ஒன்றும் பெருசாக நடக்காது. 9th டேயில் தான் என்ன பெருசாக நடக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு 30 நாட்களுக்கு பிறகு இவங்க அடாப்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பெரிய அளவுக்கு பீக் வரும். ஒரு 1 மந்த்து இவங்களை வச்சுக்கிட்டு உருட்டிகிட்டு இருந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு பல்ஸை பிடிக்கணும். அப்போ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்படி பல்ஸை பிடிக்கலைன்னா ஆடியன்ஸ் ரொம்ப டயர்டாயிடுவாங்க. இந்த லைவ்லாம் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிலாம் முதல்ல போட்டுட்ருப்பாங்க. அதெல்லாம் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எதுவுமே இல்லை. இவங்க யாருமே வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எந்த விஷயத்தையும் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல. எனக்கு என்னமோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, கேமரா குவாலிட்டியுமே போன மாட்டி இருந்த அளவுக்கு ரொம்ப அழகான கேமரா குவாலிட்டி மாதிரி தெரியவே இல்லை. வீடு அழகாக இருக்குது, பயங்கரமான செட்லாம் போட்டிருக்காங்கன்னாங்க. அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஏஐயில் வந்து இதெல்லாம் பண்ணாங்களே, கிமிக்ஸ்லாம் காட்டாங்களே, அப்போ இருந்த அளவுக்கு அந்த வீடோட அந்த குவாலிட்டிலாம் இந்த கேமராவில் பார்க்குற மாதிரி இதில் ரொம்ப டல்லாக இருக்குது. என்ன பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னமோ தெரியல. கேமரா குவாலிட்டியும் டல்லாக இருக்குது. உள்ள இருக்க ஆர்டிஸ்ட்டும் உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டண்ட்டும் ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து கிளாரிட்டியான ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரியே கேமரா குவாலிட்டி கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பல்ஸை பிடிச்சி இவங்க வந்து ஆகணும். ஏதாவது ஒரு க்யூட்டான விஷயமோ அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு லவ் ட்ராக் ஒன்று வரும்னு பார்க்குறேன். அது ஏதோ துஷாருக்கும் அந்த பிள்ளை என்ன
அரோராக்கும் ஏதோ ஒரு எடிட்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு எடிட் போட்டாங்க. ஐ கான்டாக்ட் அது இதுன்னு ஏதோ போட்டு கண்டென்ட் போட்டிருந்தாங்க. அது ஒரு பக்கத்து ஓடிட்டு இருக்குது. பட் ஆனால் அதை தாண்டி ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயமும் நடக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ ப்ரொமோ கட்டும் ரொம்ப டல்லாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன லைவில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்து பேசலாம். உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, என்ன நடக்காமல் இருக்குது, என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.